ராதி கிருஷ்ணா. இன்னைக்கு 30 நிமிஷம் சட்டுப்புட்டு சமையலில் குக்கரில் சாதம் பருப்பு வச்சாச்சு. அடுத்தது பாவைக்காய் பிட்லாக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது இந்த கேரளா சைடில் கிடைக்கிற வெள்ளை கலர் பாவைக்காய், அதுக்கு அவ்வளவு கசப்பு இருக்காது. அப்புறம் இதை நான் இன்னைக்கு பொடி போட்டு பண்ணலை, அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்கு வாழையில் அடுப்பில் வச்சு பிட்லாக்கு வேண்டிய மசாலா சாமானை வறுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதை முதல்ல தனியா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 3/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வறுக்கிறதுக்கு. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். இது நான் 4 பேருக்கு பண்றதுக்குள்ள அளவாக்கும். நான் இப்ப இன்னைக்கு பண்ண போறது 6 வத்த மிளகா போட்டுக்கலாம். ஆறு மிளகா போட்டிருக்கேன். 6 மிளகாயே போருமா இருக்கும் 4 பேருக்கு. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை செவக்க வறுத்து எடுப்போம். கடைசியில தேங்காயும் போட்டு செவக்க வறுத்து எடுக்கலாம். தேங்காயும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கு, அது நம்ம அரைக்கும் போது சரியாயிடும். மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் 3 ஸ்பூன் போட்டுண்டா நல்லா இருக்கும். தேங்காய் அவ்வளவு வேண்டாங்கிறவா 2 ஸ்பூனா குறைச்சிக்கலாம். அதெல்லாம் அவ விருப்பம்தான். நல்ல செவக்க வறுத்தாச்சு, நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம மாற்றி வைப்போம். இது ஆறட்டும். ஆறின அப்புறம் இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த வானலி அடுப்பில் சூடாயிடுத்தோம். எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். வாசனையா இருக்கணும்னா தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லது. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சாச்சு. இந்த நறுக்கி வச்சிருக்கிற பாவைக்காய் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. பார்த்தீங்களா? இது பெரிய கசப்பு இல்லாததுனால இவ்வளவு வதங்கினா கூட போதும். நான் ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை வச்சு ஏன்னா இனி இது கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மசாலா வரைச்சிடும் தரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. பாவைக்காவும் நல்லா கொதிச்சாச்சு. இனி இதில் வெந்து வச்சிருக்கிறேன் பருப்பு, குக்கரில் வெந்து வச்சிருக்கேன் இல்லையா, இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதை இதில் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோமே மசாலா, அதையும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம பருப்பும் விட்டாச்சு. இது இப்போ கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா, இது இந்த மண் சட்டி ஆனதுனால அப்புறம் இருந்து கூட கட்டியாகும். அதனால நான் இதில் அரிசி மாவு கரைச்சி விடலை. கொஞ்சம் கட்டியாக வேணுங்கிற வாழ்க்கு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றி கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடலாம். இது இப்போ 2 நிமிஷம் கொதி வரட்டும். பருப்பும் அரைச்ச மசாலாவும் போட்டிருக்கோம் இல்லையா, சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். தழையை போட்டு வாசனைக்கு என்ன பண்ணுவேன்னா, சொட்டு நல்லெண்ணெய் கொதிக்கும் போது இப்படி
மேலாக்கில் விட்டாச்சுங்க. அப்படி வாசனையாக இருக்கும். அடுத்ததாக கத்திரிக்காய் பொரியலுக்கு பாணலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டு இது நான் இன்னைக்கு பொடி போட்டு தான் பண்ண போறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வேண்டிய உப்பும் கொஞ்சமா போட்டுக்கலாம். ஏன்னா வதங்கினா குட்டி ஆயிடும் இல்லையா, அதனால. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. நான் தண்ணியே விடலை, எண்ணெயை கொஞ்சம் நிறைய விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இனி இதுக்கு மேலே நான் கறிப்பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கறிப்பொடியோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கறிப்பொடின்னு டைப் பண்ணுங்கள். நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். இது பிடிச்சி வச்சுருந்தா நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கத்திரிக்காய்னாலும் வாழைக்காய்னாலும் வெந்து எடுத்து இந்த பொடியை போட்டாச்சுன்னா நம்ம வேலை சுருக்க ஆயிடும். அவ்வளோதான். வாசனைக்கு கொஞ்சமாக காயப்பொடியும் போட்டு